நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்களுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் கட்டு வரேன். அந்த ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் நான் கட்டுற அமௌண்ட்டை வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷனில் காட்டலாமா அப்படின்னு சொல்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷனில் நீங்கள் காட்டலாம். என்ன செக்ஷன் கீழே காட்டலாம்னு பார்த்தீங்கன்னா, 80C அப்படின்னு சொல்கிற செக்ஷன் கீழே நீங்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷனாக காட்டலாம். அது மட்டும் இல்லாத அப்படி நீங்கள் காட்ட மாச்ச அந்த ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற பசங்க வந்து உங்களோட பசங்களாக மட்டும்தான் இருக்கும். அதர் பசங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் காட்ட முடியாது. எங்கள் அக்கா பசங்க, எங்கள் தங்கச்சி பசங்க அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் காட்ட முடியாது. எந்த பசங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கணும். மேக்ஸிமம் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 1.5 lakh வரைக்கும் நீங்கள் காட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாத இதை நீங்கள் பேரண்ட்டாக இருக்கணும், இல்லை லீகல் கார்டியனாக இருக்கணும். அடுத்த வர கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 3 பசங்க இல்லை 4 பசங்க இருக்காங்கன்னா, ஆனால் நீங்கள் 2 பசங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷன் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் கட்ட வச்ச நம்ம அடிஷ்னலாக நிறைய அமௌண்ட்டு பே பண்ணுவோம். டொனேஷன் பே பண்ணுவோம், ப்ரைவேட் கோச்சிங் ஃபீஸுங்க ஒன்று பே பண்ணுவோம், ஹாஸ்டலுக்கு அமௌண்ட் பே பண்ணுவோம், லைப்ரரி ஃபீஸ் பே பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷனில் காட்ட முடியாது. அடுத்து வந்து பசங்களுக்கு என்னாச்சும் ஏஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பசங்களுக்கு எந்த ஒரு ஏஜும் கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன், லாஸ்ட் கண்டிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜோ அந்த ஸ்கூலும் வந்து ரெகக்னைஸ் ஆன இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை.